லவ் இஸ் இன்ஜுரிஸ் டு ஹெல்த். காதல் மனதிற்கும் உடல் நலத்திற்கும் கேடு விளைவிப்பதாகும். நம்ம மதுரையில் ஆண்டிப்பட்டின்ற கிராமத்தில் சொந்தம்னு சொல்லிக்க யாரும் இல்லாத அனாதை பயலுக்கு தாங்க நாங்கள். வெளி உலகத்துக்கு தான் நாங்கள் அனாதையெல்லாம், ஆனால் எங்களுக்கு நாங்கள் அண்ணன் தம்பியாக தான் வாழ்ந்து வரோம். அனாதையாக இருக்கிற யாரை தாங்க இந்த ஊர் வாழ விட்டுச்சு. அதில் நாங்கள் ஒன்றும் புதுசு இல்லை. இப்போ இருக்கிற அரசியலாலையும் அரசியல்வாதிகளாலையும் தான் நான் என் நண்பனை இழந்தேன். அன்னைக்கு மாப்பிள்ளை எப்படியோ சொந்தமாக ஒரு இடத்த வாங்கிட்டோம். இங்கே ஒரு பெரிய வீடு கட்டி 2 குழந்தைகளை தத்தெடுத்து வளர்க்கணும்டா. இதாண்டா நம்ம ஆசை கனவு லட்சியமே. தம்பி, வானத்தை பார்த்து சிரிச்சதெல்லாம் போதும், வாங்க. என்ன சார், நான் புறம்போக்கு இடத்துல வித்த காட்டிக்கிறீங்களா? புறம்போக்கு இடமா? என்ன சொல்கிறீங்க? இது எங்கள் இடம். உங்கள் இடமா? டாக்குமெண்ட் வச்சுருக்கீங்களா? டேய் போடா. நீங்கள் என்ன பண்ணா? நான் போலி டாக்குமெண்ட் வச்சு நான் வித்த காட்டிக்கிறீங்களா? ஒழுங்கா இடத்த காலி பண்ணிட்டு ஓடிடுங்க. இடத்த காலி பண்ணுமா? அது சொல்ல நீங்கள் யார்? கவர்மெண்ட் ஸ்டாஃப் தம்பி. வயிற்றில் பணம் முட்டை தொங்கும் போதே நினச்சேன். ஏய், என்ன லந்தா? நாளைக்கு வருவேன், ஒழுங்கா இடத்த காலி பண்ணிட்டு கிளம்பிடு, இல்லைன்னா பிரச்சனை ஆயிரும். என்ன மாப்பிள்ளை இருந்தாலும் இப்படி சொல்லிட்டு போகிறேன். ஒன்று பண்ணுவோம், இந்த இடத்த வாங்க நம்ம மாரியே கவுன்சிலரான ஹெல்ப் பண்ணாரு. அவர்கிட்ட போய் நான் பேசிட்டு வந்துடுவோம். அந்த ஒரு மாதிரி நாள் ஆச்சுடா. என்னடா பண்ண? பேசிட்டாண்டா வரணும். இவன் என்ன இப்படி சொல்லிட்டு போகிறேன்? என்னடா யோசிச்சுட்டு இருக்கா? ஒன்றும் இல்லை, எறும்புக்கு ஏசி போடலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி ஏசிலாம் வேணாம். சரி, ஃபோனில் யார்? அலங்கால் வேலை முடிச்சு கொடுத்தல, அங்கேருந்து பணம் வாங்க வச்சுருக்காங்க. அங்கே வேற போகணும். சரி, அப்படியே பக்கத்தில் வேலை சொல்லியிருக்காங்க. நான் போயிட்டு வரேன், நாள் வந்துடுறேன். அப்போ நான் நீ டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு கவுன்சிலரை பார்த்துட்டு இங்கே நடந்தெல்லாம் சொல்லி என்ன பண்ணலான்னு கேளு. என்னது நான் போவா? டேய் இந்தடா டேய். அண்ணே, சொல்லியா? யார் நீ? அண்ணே, மார்க்கெட்டை பக்கத்து வீட்டு பழனி ஃப்ரெண்ட்ண்ணே. ஓ, என்ன விஷயம்? அண்ணே, ஒரு பஞ்சாயத்து ஆயிடுச்சுண்ணே. அடா பாவீங்களா, அந்த ஆள் நல்லவன் நினச்சி தானே இந்த இடத்த உனக்கு முடிய சொன்னேன். இப்படி பண்ணிட்டானே. ஆமாண்ணே, இப்படி பண்ணிட்டாங்கண்ணே. தம்பி, என்ன பண்ணலாம்? ஆமாண்ணே, என்ன பண்ணலாம்? உங்கள் பணம் அவ்வளோதான், போயிடுச்சு. யார் கூடனே போச்சு? தம்பி, அந்த இடத்துக்காரன் உன்னை ஏமாற்றிட்டான். போங்கண்ணே, பொண்ணுங்க தான் ஏமாற்றுவாங்க, அவர் எப்படின்னு ஏமாற்றுவார்? தம்பி, இந்த இடத்துக்காரன் உன்ட்ட போலியான டாக்குமெண்ட் கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றிட்டான். இந்த இடத்துல நான் சம்மந்தப்பட்டிருக்கனால 10% தரேன், வாங்கிட்டு டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு ஓடிடு. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். இல்லைண்ணே, இது சரி வராது. பழனி வரும்போது நாங்கள் இப்போ பேசிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். சொல்கிறது புரியல உனக்கு? பணத்தை வாங்கிட்டு டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு ஓடிடு. என்னண்ணே மிரட்டுறீங்களா? என்ன பண்ண எங்களுக்கு தெரியும், நாங்கள் பார்த்துக்குறோம். போ, உனையும் உன் ஃப்ரெண்டு என்ன பண்ணனு எனக்கு தெரியும். உயிரை காப்பாற்றிக்கோ. டேய் அறிவு கட்டவனே, என்னடா பண்ணிட்டு இருக்க? நம்மளை நல்லா ஏமாத்திட்டான்டா. நம்மளை நம்ப வச்சது கவுன்சிலர் கழுத்தெடுத்துட்டான்டா. இதான் பிரச்சனையா? இவனை சும்மா விடக்கூடாதுல்ல. நான் சொல்கிற மாதிரி பண்ணு. கனவா? சார் வாங்க, உட்காருங்க. யார் நீங்கள்? சார், பழனி ஃப்ரெண்டு. எந்த பழனி? வாடிப்பட்டி பழனி சார்.
ஆமாம் ஆமாம் ஆமாம். அவர் வரலையா? சார் அவன் தான் உங்களை பார்த்துட்டு வர சொன்னான். எதுவும் பிரச்சனையா? இது ஒரிஜினல் தான், எல்லாம் கரெக்டாக இருக்கு. சரி சார், சரி சார். 2 பசங்க உங்களை ஏமாற்ற பார்க்குறாங்க. சரி, கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா சரியா? சரி சார், சரி சார். இது எங்கள் இடம் தானே? ஆமாப்பா, உங்கள் இடம் தான். வேறு ஹெல்ப்னா சொல்லுங்கள், பண்ணிடலாம். சரி சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. அண்ணே அண்ணே, பழனி பார்த்தீங்களா? பழனி பார்த்தீங்களா இல்லையா? அலங்காநல்லூர்கிட்ட நேத்தே பழனியை 4 பேர் கொண்டாங்கப்பா. இது நேத்தே கொண்டாங்கப்பா. மதுரை ஜிஹெச்சில் தான் என் பாடி இருக்கு. ஹலோ. என்ன தம்பி, நான் தான் கவுன்சிலர் பேசுகிறேன். இப்படி அநியாயமாக உன் ஃப்ரெண்டை செஞ்சுட்டாங்களே, அந்த இடம் எனக்கு வேணும். ஒழுங்காக டாக்குமெண்ட்ஸை கொடுத்துட்டு ஓடிடு, இல்லை அடுத்தது நீ தான். என்னண்ணே, என்னாச்சு? ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்க. நம்ம ஊரில் கொலை பண்ணுறது கொள்ளையடிக்கிறலாம் சகஜமாக போச்சுப்பா. எங்கள் அப்பா காலத்துலேருந்து வச்சுருந்த சொத்தை எம்எல்ஏ ஆளுங்க கேட்டு மிரட்டிட்டு போகிறாங்க. கொடுக்கலைன்னா செத்துருவேன்னு மிரட்டுறாங்கப்பா. என்ன பண்ணேன்னு தெரில. விடுங்கண்ணே, இதுக்கெல்லாமா போய் ஃபீல் பண்ணுறது? இதெல்லாம் தட்டி கேட்க ஒருத்தன் வரமாட்டானாப்பா? வருவாண்ணே. யாருப்பா வருவா? நண்பன். என்னை ஏன்டா கட்டி வச்சிருக்க? உனக்கு கற்பழிக்க. ஏண்டா நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? எதுக்குடா என்னைய கடத்தி வச்சிருக்க? கஷ்டப்படுறவங்களுக்கு பொழப்ப கூடுறான்னு சொன்னால் அவங்ககிட்ட இருந்து புட்டுங்கிறதே பொழப்பா வச்சுருக்க. நீ இருக்கவே கூடாதுடா. டேய், உங்களால் ஃபேஸ்புக்கில் மீம்ஸ் போட முடியும், வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போட முடியும். ஆனால் உங்களால் தடுக்கவும் முடியாது, எங்களை அடக்கவும் முடியாது. கொம்பு வச்ச காலையை நெஞ்சுக்கு நேரம் எதிர்த்து நடக்க தெரிஞ்சவங்களுக்கு உன்னை மாதிரி நிறம் மாதிரி பொழப்புக்காக காலை நக்கிற எச்ச பச்சோந்தியம் மிதிச்சரி எவ்வளோ நேரம் ஆகும்? நீங்கள் பண்ணுறதுக்கெல்லாம் அமைதியாக போகிறதால தமிழ் என்ன அடங்கி போகிற கூட்டம்னு நினச்சியா? அடக்கி ஆள்ற அடங்கா காலடா. உன்னை அவுத்து விட்டேல குத்துப்பட்டு சாவு. டேய்